ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம் பயோமேஸ் சீரீஸ்லனா மாய்க்குலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். தமிழில் வந்து மூலக்கூறு அடிப்படையிலான மரபு வழிப்பெறல். இது வந்து பயோமேஸில் வந்து 5th பார்ட்டு. போன 4 பார்ட்டும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்கலாட்டி நீங்கள் அந்த லெசன் படிச்சுட்டு ஒன் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நியூமெரிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு நிறையவே ஐடியா கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி, ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நம்ம எர்வின் சார்காஃப் ரூல் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. அதில் ஸ்டார்டிங் எடுத்தோடனே அதுதான் வரும். ஸோ அந்த ரூலை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த ரூல் ரிலேட்டடாக சம் தான் இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நல்லாயிருக்கும். எர்வின் சார்காஃப் ரூல். இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், 2வது டைம் படிக்கும்போதும் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல கான்செப்டை புரிஞ்சு நிறைய டைம் அதை ரீட் பண்ணிங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அதை ரீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கான்செப்ட் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். அது அவ்வளோ ஆனும் பக்கம் வந்துகிட்டே இருக்கும், திரும்ப முடியவே செய்யாது. அதனால் நீங்கள் அதை பார்த்து கஷ்டம் அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம்னு திரும்ப படிச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். நாமளாம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒன்றுமே தெரில, எங்கே படித்தோம் அப்படின்னே தெரில. நிறைய டைம் படிக்க தான் மறுபடியும் படிக்க தான் நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆச்சு. அதுக்கடுத்து அது மறக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஈஸியான லெசன் இல்லை, அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும், நீங்கள் புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். அந்த லெசனில் வந்து நியூமெரிக்கல் ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதனால தான் அதை நான் 2வது எடுத்திருக்கேன். பார்ப்போம். முதல்ல நம்ம சார்காஃப் என்ன சொன்னார்? purine pairs with pyrimidine and vice versa. பியூரின் வந்து பைரிமிடின் கூட பேர் பண்ணும், இல்லாட்டி பைரிமிடின் வந்து பியூரின் கூட தான் பேர் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சார்காஃப் சொல்லியிருப்பார். அதில் வந்து பியூரினில் வந்து என்னெல்லாம் வரும்? அடினைன், குவானின். பியூரினில் வந்து அடினைன், குவானின், பியூகான் ஞாபகம் வச்சுக்கலாம். பியூரின்னா பியூகா, நான் இப்படி தான் அதை படிச்சிருப்பேன். பியூரின்னா குவானின், அடினைன். ஆமாம், சரி. அதுக்கடுத்து மிச்சதெல்லாம் இங்கே பைரிமிடினில் என்னதான் வரும்? தையமின், சைட்டோசின், யுராசில். டிஎன்ஏல வந்து யுராசிலுக்கு பதில் தையமின் வரும். அதே ஆர்என்ஏல வந்து தையமிலுக்கு பதில் யுராசில் வரும். அது வந்து உங்களுக்கு தெரியும், அது பேரலை கொடுத்துருப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு எழுதிடுவோமே. அடினின் வந்து டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் டபுள் பாண்ட் மூலிமா அடினின் வந்து தையமின் கூட பேர் பண்ணும். அடுத்து குவானின் வந்து ட்ரிபிள் பாண்டு மூலிமா சைட்டோசின் கூட பேர் பண்ணும். நம்மளுக்கு தெரியும் பியூரைன் இஸ் ஈக்குவல் டு பைரிமிடின், சரி தானே? அப்போ பியூரின் என்ன தான் வருவாங்க? அடினைன் ப்ளஸ் குவானின். இப்போ நம்ம டிஎன்ஏ பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்கணும், ஓகேவா? டிஎன்ஏ அப்படின்னா இங்கே பியூரின் வந்து அடினைன், குவானின். பைரிமிடினில் தையமின் ப்ளஸ் சைட்டோசின். இங்கே வந்து ஏன் யுராசில் போடலாம் கேட்கக்கூடாது, ஏன்னா யுராசில் வந்து ஆர்என்ஏக்கு தான் வரும், டிஎன்ஏக்கு வர. ஸோ நம்ம யுராசில் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாமா? அடினைன் ப்ளஸ் குவானின் பை தையமின் ப்ளஸ் சைட்டோசின் ஈக்குவல் டு 1. இது அப்படி கீழே கொண்டு வந்துடலாம்ல, அப்படி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட்டு புக்கில் வந்து இதிலே சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க, ஜஸ்ட் இந்த 1 பாயிண்ட்டே சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க. அதுலேருந்து நம்ம இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த இதுவும் தேவைப்படும், அதுக்கு இந்த லாஸ்ட் ஃபார்முலாவும் தேவைப்படும். இதை வச்சு திடீர்னு சில டைம் கொஷின் கேட்டுடலாம். நம்ம இதை வச்சு நிறைய கொஷின் நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும். இந்த ஃபுல் இதையும் வச்சு நான் இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும், பாருங்கள். இவ்வளோதான்.
கான்செப்ட். நீங்கள் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் நான் ரீகால் பண்ணுறேன். இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம இதில் வரக்கூடிய சம்லாம் போட்டுடலாம். வாங்க பார்ப்போம். இன் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ அமௌண்ட் ஆஃப் குவானின் இஸ் 35%. இதில் வந்து நான் இப்போ எடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஆலன் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். நீங்கள் ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இருக்க கொஸ்டின் ஓகேவா. 35. தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப் சைட்டோசின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவானின் வந்து 35ன்னு கொடுத்தாங்க. அப்போது சைட்டோசின் என்னென்னு கேட்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ரொம்பவே ஈஸி, பயப்படக்கூடாது. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். குவானின் வந்து நம்மளுக்கு நம்ப தெரியும். அப்போ குவானின் எது கூட பேர் பண்ணோம்? ட்ரிபிள் பாண்ட் மூலிமா, ட்ரிபிள் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் மூலிமா சைட்டோசின் கூட பேர் பண்ணும். இது வந்து 35 அப்படின்னா இது குவானின் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு சைட்டோசின் இருக்கும். அதான் நம்ம வந்து இது போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ இங்கே வந்து 35. இப்போ சைட்டோசின் 35 கொடுத்துட்டு குவானின் எத்தனை கேட்டாங்கன்னா அது 35 தான். இப்போது இதோட இதான் ஆன்சர் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ குவானின் 35னா சைட்டோசின் 35 நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து 35 தான். குவானின் வந்து 35 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலேயே அடினின் எவ்வளோ, தையமின் எவ்வளோ கேட்கலாம் தானே? கண்டிப்பாக கேட்கணும். இப்போ நம்ம அதுக்கும் எப்படி நம்ம பார்ப்போம். அடினின் டபுள் பாண்ட் தையமின் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து 35 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. இதை கூட்டினா 70. இந்த 70 வந்து 100லேருந்து நம்ம வந்து கழிக்கணும். புரியுதா? 70% டோட்டலாக 100 தான், 100% தான் டோட்டலாக. அப்போ 70 கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மீதி 30 கிடைக்கும். இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 30ல் அடுத்து /2 15 /2 பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே 30 தான், மீதி 30 தான் அடினின் இருக்குது, தையமின் இருக்குது. அப்போ பாதி தான் அடினின் வச்சுருக்கோம், அதுக்கடுத்து பாதி தையமின் வச்சுருக்கோம். புரிஞ்சது? சரிசமமாக நம்ம வந்து பிரித்து கொடுக்கணும் 2 பேத்துக்கும். அதனால் முதல்ல கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து 100லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஒரு வேல்யூ வரும், அது வந்து பாதி /2 போடுங்க. அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை 2 பக்கமும் கொடுங்க சரிசமமாக. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு வந்து அடினினுக்கு வந்து என்னென்னு தெரியும் 15, தையமினுக்கு 15 முடிஞ்சு. அதையும் கூட்டி பார்த்தா உங்களுக்கு வந்து 100 வந்துடும். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொஸ்டின் ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்று கொடுத்துருக்கேன், பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிஎன்ஏ ஆஃப் அனிமல் percentage of adenine is 30, then percentage of guanine will be adenine 30, guanine என்னன்னு கேட்காங்க. அப்போ வந்து குவானின் கொடுத்துட்டு டேரெக்டாக அதோட பேரான சைட்டோசின் கேட்டாங்க. இப்போ பாருங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. நம்ம குழம்பிடுவோம் அப்படின்னு நினைக்காங்கப்பா. நம்மளுக்கு தெரியும் அடினின் டபுள் பாண்ட் ஈக்குவல்ட்டு தையமின். அடினின் 30 கொடுத்துட்டாங்க. அடினின் 30% இருந்தாலே போதும். தையமின் 30 தான். அதில் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அதுக்கடுத்து இது ரெண்டையும் கூட்டினா 60. 100லேருந்து 100லேருந்து 60 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 40 கிடைக்கும். அப்போ மீதி குவானின் டபுள் பாண்ட் சைட்டோசின் வந்து 40 தான் இருக்கணும். அது ரெண்டுக்கும் பிரித்து நம்ம கொடுக்கணும்னா /2 20. இங்கே 20%, இங்கே 20%. அவ்வளோதான். இப்போது இந்த மற்ற 3க்கு நம்மளுக்கு வந்து விட தெரிஞ்சிருச்சு. அடினின் தவிர்த்துட்டு மற்ற 3க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? குவானினுக்கு எத்தனை? 20. ஆன்சர் 20. அப்படின்னு புரிஞ்சுச்சா? சிம்பிள். இப்போது நம்ம வந்து மேலே வந்து 2 சம் பார்த்தோம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அதிலிருந்து நம்ம ஒரு நீட் கொஸ்டின் பார்க்கலாம். எய்ம்ட் 2015 கட்டது. எய்ம்ட் வந்து நீட் நீட்டுன்னு வரதுக்கு முன்னக்குட்டி வந்து நீட் எக்ஸாம் வந்து எய்ம்ட்டுன்ற பேரில் தான் நடந்துச்சு. ஸோ இதுவும் நீட்டு 2015 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. இன் சி அர்கின் டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் 15% ஆஃப் பேசஸ் were shown to be cytosine. The percentage of the other 3 bases expected to be present in this DNA. நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் வந்து 1 கொடுத்துட்டு 1 தான் கேட்டாங்க. இப்போ என்ன 1 கொடுத்து எல்லாத்தையும் கேட்காங்க. அது நான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு சொல்லி வந்துட்டேன் எப்படின்ட்டு. இப்போ வாங்க பார்க்கலாம். ஈஸி தான். நம்மளுக்கு வந்து சைட்டோசின் வந்து 15% கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸி
குவானைன் ட்ரிபிள் பாண்ட் சைட்டோசின் இது 17னா இதுவும் 17 ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். குவானைனுக்கு என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதானே. இப்போ வந்து விரணி கூட்டணும். 17 17 ஒரு இல்லை 14 மிச்சம் 1 34. இப்போ 100லேருந்து இதை கழிக்கணும். 34 10ல் 6 போனால் 10ல் 4 போனால் 6, அதுக்கடுத்து 9ல் 3 போனால் 6 66. 66 மொத்தமாக 66 அடனைன் ப்ளஸ் தையமின் இருக்குது. அதை பாதியாக பண்ணிட்டோம்னா 33 பிரித்து வச்சு கொடுத்துறோம் தான். அடனைன் தையமின் வேறு கிடையாது. இது ஒரு 33, இது ஒரு 33 கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஈஸியாக வேலை முடிஞ்சா. குவானைன் வந்து சைட்டோசின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ குவானைன் 17 இந்த அவருக்கு அதுக்கடுத்து 33 ஆன்சர் 2. அவ்வளோதான், ஈஸி. இப்போ அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மாடல் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த மாடல் கொஞ்சம் அட்வான்ஸான மாடல். இந்த மாடலில் இது வரைக்கும் கொஷின் கேட்கலான்னு நினைக்கிறேன் நீட்டில். பட் இனி கேட்கலாம், எதிர்பார்ப்போம். வித்தியாசமாக இருந்துச்சு தூக்கிட்டேன். DNA segment has a total of 1500 nucleotides, out of which 410 are guanine containing nucleotides. How many pyrimidine bases this DNA segment possess? மொத்தம் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் டிஎன்ஏல இருக்கக்கூடிய மொத்த நியூக்ளியோடைட்ஸ் எத்தனை அப்படின்னா 1500 நியூக்ளியோடைட்ஸ். அதில் குவானைன் வந்து 410ன்னு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதுக்கடுத்து எவ்வளோ பைரிமிடின் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பைரிமிடின் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பைரிமிடினில் யாரெல்லாம் வருவா? சைட்டோசின், அதுக்கடுத்து தையமின். யுராசில் நம்ம சேர்க்கக்கூடாது, அதை ஆர்என்ஏல பார்க்கல. சரி, குவானைன் ட்ரிபிள் பாண்ட் சைட்டோசின் நம்மளுக்கு இது தெரியும். அடினைன் டபுள் பாண்ட் தையமின் இது வந்து 440னா குவானைன் எத்தனை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அதர் ஸ்டாண்டில் சைட்டோசின் இருக்கும். அதுதான் இது சொல்லுது. அப்படின்னா குவானைன் 440 இருக்குன்னா 410 இருக்குன்னா சைட்டோசினும் 410 இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ 410 410யும் இப்போ நம்ம கூட்டிடலாம். அதுக்கடுத்து தையமினையும் அடினைனும் தையமின் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம பழைய ஸ்டைலில் 410 820 820/2 சாரி 410 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து முன்னாடி வந்து நம்ம பர்சன்டேஜ் கொடுத்ததுனால 100லேருந்து நம்ம கழிச்சோம். இப்போ வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்தாங்க மொத்தம் இவ்வளோ இருக்குன்ட்டு 1500 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ 1500லேருந்து இந்த 820 கழிச்சிடுவோம். நான் அந்த பழைய ஞாபகத்தை /2 போட்டேன். சாரி, 1500லேருந்து 820 கழிக்கணும். 0 8 8 போனால் 6 680. இதில் /2 இதில் தான் /2 போடணும். இந்த 820 சாரி தேவைப்பட்டேன். 2 6 4 8 0 340 பேஜ் கொடுத்த வண்டி தான். அடைன் ஒரு 340, தையமின் ஒரு 340. இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பைரிமின் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி தானே. இந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சாலே அதுக்கடுத்து அவங்க கேட்டிருக்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்க பாருங்கள், அவங்க பைரிமிடின் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பைரிமிடினில் யாரெல்லாம் வரா? சைட்டோசின் ப்ளஸ் தையமின். சைட்டோசின் என்ன நம்மளுக்கு? சைட்டோசின் வந்து 410, அதுக்கடுத்து தையமின் வந்து 340. கூட்டிட வேண்டி தான். 410 + 340 டோட்டலாக 750 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது பைரிமிடின். ஆன்சர் இதுதான். புரிஞ்சதா? ஃபஸ்ட்டு வந்து அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ நியூக்ளியன்ட்டு. அதுலேருந்து அவங்க அதுலேருந்து அவங்க ஏதாவது கிவன் கொடுத்துருப்பாங்க. இது சைட்டோசின் இல்லாட்டி குவானின் தையமின் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம 4 கண்டுபிடிச்சிடும். நம்மளுக்கு தெரியும் அந்த எப்படி கண்டுபிடிக்கும், அந்த டெக்னிக் நம்மளுக்கு தெரியும். அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து அவங்க பைரிமிடின் கொடுத்துருக்காங்களா பைரிமிடின் கொடுத்துருக்காங்களா அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து கூட்டி கண்டுபிடிச்சிடும். இப்போ நம்ம வந்து பைரிமிடினில் பார்த்துட்டோம்.
பியூரின்லேயும் ஒன்று பார்த்துருவோம், உங்களுக்கு ஈஸியாகிடும். டிஎன்ஏ செக்மெண்ட் ஹேஸ் எ டோட்டல் ஆஃப் 2000 நியூக்ளியோடைட். அதில் 1500 2000 போயிட்டாங்க. அவுட் ஆஃப் விச் 520 ஆர் அடினைன் containing nucleotides. How many purine bases this DNA segment possess? அதே மாதிரி தான் மொத்தம் டிஎன்ஏல 2000 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஐ மீன் நியூக்ளியோடைட்ஸ்னால் மொத்த நியூக்ளியோடைட்ஸ் என்னது? அடினைன் ப்ளஸ் குவானின் ப்ளஸ் சைட்டோசின் ப்ளஸ் தையமின். இதில் பியூரின் வந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பியூரினில் யாரெல்லாம் வருவா? பியூகா, அடினைன் ப்ளஸ் குவானின், அதான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம கூட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனித்தனியாக எல்லாத்துக்கும் என்னென்னு கண்டுபிடிச்சிரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இது வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதில் அடினைனுக்கு வந்து 520 நம்ம கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அடினைன் டபுள் பாண்ட் தையமின், குவானின் ட்ரிபிள் பாண்ட் சைட்டோசின். அடினைனுக்கு 520னா தையமீனுக்கும் 520. இந்த 520 520 கூட்டினா 520 0 4 அதுக்கடுத்து 10 1040 வந்துருச்சு. அப்படி தானே? இப்போ 2000 1040 நம்ம கழிக்கணும். இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக போகணும். இதில் தப்புட்டினா கொஞ்சம் குழம்பிடும். 0 10 6 9 இப்படி குழந்தையும் புரிஞ்சா. அதுக்கடுத்து இது 0 தானே, 1 தான் இருக்குது. இவன் இங்கேருந்து 1 கலங்கிட்டோம், 1 0. அதுக்கடுத்து by 2 4 2 8 மிச்சம் 1 2 16 0 480. அப்படின்னா மொத்தம் 480 இங்கே 480 இங்கே. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடனைன் குவானின் என்னதுன்னு. பியூரின் கேட்டிருக்காங்க. அடினைன் ப்ளஸ் குவானின். அடினைன் வந்து 520 ப்ளஸ் குவானின் வந்து 480 0 0 1 1000. நம்மளுக்கு மொத்தம் 1000 பியூரின் பேசஸ். அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா பியூரின்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், பைரிபிளியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மாடலில் நீட்டில் கேட்கலன்னு நினைக்கேன். இமெயில் கேட்டால் விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் ஈஸி தான். இது வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து இப்போ முதல் 2 மாடல் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ 3வது மாடல். அக்கார்டிங் டு சார்காஃப்ஸ் ரூல் இன் 1 polynucleotide chain of a DNA molecule, the ratio of இவங்க என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? அடினைன் ப்ளஸ் தையமின் பை குவானின் ப்ளஸ் சைட்டோசின் ஈக்குவல் டு 0.4ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த அடினைன் ப்ளஸ் குவானின் பை இது ரேஷியோ இன் என்டையர் டிஎன்ஏ மாலிகூல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அடினைன் ப்ளஸ் குவானின் பை தையமின் ப்ளஸ் சைட்டோசின் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆன்சர் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி தான். அதை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. என்னடா வித்தியாசமாக இருக்க ரேஷியோலாம் ஆச்சு அப்படின்னு பயந்துடக்கூடாது. ஈஸி தான். சொல்லுதேன் பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் ஒரு கான்செப்ட்டு. பியூரின்ஸ் ஈக்குவல் டு பைரிமெடின். பியூரினில் யாரெல்லாம் வருவா? பியூகா, அடினைன் ப்ளஸ் குவானின், இங்கே தையமின் ப்ளஸ் சைட்டோசின். டிஎன்ஏ தான் பார்ப்போம். ஓகேவா? நமக்கு டிஎன்ஏ மாலிகூல்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா அடினைன் ப்ளஸ் குவானின் பை தையமின் ப்ளஸ் சைட்டோசின் ஈக்குவல் டு 1. இதே தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் 1. ஒரு ஸ்டாண்டில் வந்து மொத்தம் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டில் வந்து 0.4 இருக்குன்னா இன்னொரு ஸ்டாண்டில் வந்து 0.6 இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ரேஷியோ என்ன அந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடினைன் ப்ளஸ் குவானின் பை தையமின் ப்ளஸ் சைட்டோசின் அந்த மாதிரி கேட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் 1 தான் வரும். நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவே இருக்குது. நம்ம மேலே வந்து டெரிவைவ் பண்ணி கொண்டு வந்து இருக்குது. ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக 1 கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஐயோ 0.4 கொடுத்தாங்க அப்போ 0.6 இருக்கும். அந்த மாதிரி யாரையாவது குருட்டுத்தனமாக நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. 1 ஆன்சர். ஓகேவா?
அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் இது வந்து நம்ம மேலே சொன்னோம்ல, அதை மைண்டில் வச்சுட்டு இதை பாருங்கள். இன் ஒன் பாலி நியூக்ளியோடைட் செயின் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல் த ரேஷியோ ஆஃப் இது வந்து 0.3 கொடுத்துட்டாங்க. மேலே வந்து 0.4 கூட 0.3. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அர்னைன் ப்ளஸ் குவானின் பை தையமின் ப்ளஸ் சைட்டோசின், ஐ மீன் பியூரின் பை பைரிமிடின் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் ஒன்று தான். இவங்க என்னன்னாலும் நம்பர் கொடுத்து நம்மளுக்கு கொல்லப்பட்டோம். பியூரின் பை பைரிமிடின் வந்துச்சுனாலே ஒன்று தான், முடிஞ்சு ஃபினிஷ், அவ்வளோதான். இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கா, இந்த மாதிரி கேட்டால் அப்படின்னா பயந்துடக்கூடாது. திடீர்னு நீண்ட கேட்டுருவோம் என்ன பண்ணுதான் பார்ப்போன்ட்டு. பட் ஒரு செகண்டில் ஆன்சர் வருது, தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஓகே ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும், ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் குழப்பமாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் விட்றாதீங்க, அவ்வளோதான். சார்காஃப் ரூலை வச்சு என்னென்ன விதத்தில் கொஸ்டின் கேட்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அடுத்தடுத்த பார்ட்டில் நிறையா கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். டெலகிராம் சேனலில் வந்து நான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன், நம்ம சேனல்லையும் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்து வந்து இன்னும் வேறு இதில் வந்து நியூக்ளியோடைட் பேஸ் வச்சு அதுக்கடுத்து ஹைட்ரஜன் பாண்ட் அந்த மாதிரிலாம் ரிலேட்டட் சம் எட்டு வரேன். அதுக்கடுத்து அப்படி ஒன்றுனா போவோம், நிறையா இருக்குது இல்லை இன்னும். அந்த மியூட்டேஷன் வச்சுலாம் இருக்குது. அதுக்கு அடுத்து லைட்டு பேண்டு, ஹெவி லைட் செயின், ஹெவி செயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து தெரியுமா, அந்த மாதிரிலாம் அந்த கான்செப்ட் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எல்லாமே பார்ப்போம், ஓகேவா. பாய்.